ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனவு மேகம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சிம்பிளான மாதுளைப்பழ ஜெல்லி, குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சதான ஒரு ஜெல்லி சூப்பராக நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம். வாங்க, ஒரு 2 இல்லை 3 மாதுளம்பழத்தை எடுத்து நல்லா அந்த சீட்ஸ் எல்லாம் உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, ஒரு 5 ஸ்பூன் சர்க்கரை, 1 டம்ளர் ஆற வச்ச பால், திக்கான பாலை ஊற்றி மிக்ஸி ஜாரில் நல்லா நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வடிகட்டியில் இதை வடிகட்டிக்கோங்க. ஏன்னா உள்ள அந்த சீட்ஸ் திப்பி திப்பியாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வடிகட்டியே ஆகணும். இப்போ வடிகட்டிங்கன்னா நமக்கு சூப்பராக மாதுளம்பழ ஜூஸ் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் போட்டுறாதீங்க. இப்போ போட்டுட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லாவே இதை கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கின பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நீங்கள் கிளறிக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நீங்கள் இப்படி கிளறிட்டே இருந்தீங்கன்னா மெதுவாக ஜெல்லி அப்படியே ரெடி ஆகிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நீங்கள் இடைக்கி நெய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்பூன் நெய் இதில் நீங்கள் விட வேண்டியது இருக்கும். அப்படியே ஒரு நிமிஷம் போல் இப்படி கிண்டிக்கிட்டே நெய்யை விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன இதில் நல்ல அந்த ஸ்மெல்லுக்காக ஒரு 3 ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி போடுங்க. இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட லைட்டாக கலந்துக்கலாம். அந்த டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நமக்கு ஜெல்லி ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம ஒரு பவுலில் மாதுளை சீட்ஸை போட்டு அப்படியே ஜெல்லியை நம்ம அதில் கொட்டிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 3 ஹவர்ஸ் நம்ம என்ன செய்கிறோன்னா இதை கூலிங் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். 3 ஹவர்ஸ் லேட்டர் பார்த்தோம்னா சூப்பரான ஜெல்லி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நீங்கள் தட்டில் கொட்டிக்கலாம், கவுத்திக்கலாம், கட் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு வெட்டி கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.